சென்னையில் போலி விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொடுத்து மோசடியை அரங்கேற்றி வந்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டிராவல்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கான பிரத்யேக ஐடியை பயன்படுத்தி டிக்கெட் பிளாக் மட்டும் செய்துவிட்டு மோசடியை அரங்கேற்றியது எப்படி? சென்னையை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவர் தனது மகன் படிப்புக்காக அமெரிக்கா செல்வதற்கு விமான டிக்கெட் எடுக்க திட்டமிட்டிருந்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்தில் வணிக வளாகத்தில் செயல்பட்டு வந்த ஆல் இண்டியா டிராவல் ஏஜென்சி என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகநாதன் மூலமாக டிக்கெட் புக் செய்து அமெரிக்கா சென்று வந்துள்ளார். அதேபோல் தற்போது தனது மகன் வெளிநாட்டில் படிக்கச் செல்வதற்கு டிக்கெட் புக் செய்வதற்கு ஜெகநாதனை தொடர்பு கொண்டுள்ளார். ஆன்லைன் மூலமாக 1,29,875 ரூபாய் செலுத்துமாறு கூறி மகனின் பயணம் தொடர்பான முழு தகவல்களையும் பெற்றுக்கொண்டு விமான டிக்கெட்டை புக் செய்து அனுப்பியுள்ளார். அனுப்பப்பட்ட ஆவணம் விமான டிக்கெட் இல்லை என்பதை அறிந்த கிருஷ்ணவேணி ஜெகநாதனை தொடர்பு கொண்டபோது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அவ்வப்போது செல்போனை ஆன் செய்து டிக்கெட் புக் செய்ய முடியவில்லை எனவும் பணத்தை திருப்பி தருவதாகவும் கூறி ஏமாற்றி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஏமாற்றியதை அடுத்து சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கிருஷ்ணவேணி புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியும் ஜெகநாதன் ஆஜராகாததால் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டபோது டிராவல் ஏஜென்ட்டுகள் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட பிரத்யேக ஐடிகளை பயன்படுத்தி விமான போக்குவரத்து நிறுவனங்களில் டிக்கெட்டுகளை பிளாக் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு பிளாக் செய்யப்பட்ட டிக்கெட் பின்பு பணம் செலுத்தி பயண டிக்கெட்டை உறுதி செய்ய முடியும். ஆனால் ஜெகநாதன் வெறும் பிளாக் செய்து புக்கிங் ஐடியுடன் கூடிய விமான டிக்கெட் போல் இருக்கும் ஆவணத்தை மட்டும் அனுப்பி ஏமாற்றியது அம்பலமானது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் ஜெகநாதன் மோசடிக்காக பயன்படுத்திய ஜிபே கணக்கை பயன்படுத்தி மடிப்பாக்கம் உள்ளகரத்தில் இருந்தவரை கைது செய்தனர். 65 வயது முதியவரான ஜெகநாதன் 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஆல் இண்டியா டிராவல் ஏஜென்சியை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வணிக வளாகத்தில் நடத்தி வந்துள்ளார். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நிறுவனம் நஷ்டமானதை அடுத்து அதை நடத்த முடியாமல் மூடியுள்ளார். இருப்பினும் கையில் லேப்டாப்பையும் செல்போனையும் வைத்துக்கொண்டு வீட்டில் இருந்தபடியே தனது பழைய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டும் அவரை தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்களையும் அவர் ஏமாற்றி வந்துள்ளார். ஜெகநாதன் மீது மடிப்பாக்கத்தில் 2 புகார்கள், மத்திய குற்றப்பிரிவில் 1 புகார் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. அவரது 2 வங்கி கணக்குகளை போலீசார் முடக்கிய போதும் அதில் பணம் எதுவும் இல்லை. மனைவியை இழந்து தனிமையில் இருந்த ஜெகநாதன் ஆபாச இணையதளங்களில் வீடியோ கால் மூலமாக வெளிநாட்டு பெண்களிடம் பேசுவதற்காகவே மோசடி பணத்தை செலவழித்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மோசடிக்கு பயன்படுத்திய லேப்டாப்புகள், செல்போன்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஜெகநாதனின் மகன் மும்பையில் பணிபுரிந்து வருவதால் அவருடைய வங்கி கணக்கையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.